வணக்கம்மா. வணக்கம்மா. குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. உங்க அருள்வாக்கு மூலியமா குலதெய்வமா கண்டுபிடிச்சு தர முடியுமா? ரொம்ப ஒரு அருமையான கேள்விம்மா. அதாவது குலதெய்வம்ன்றது உயிர் நாடி மாதிரி. குலதெய்வத்தினுடைய அனுகூலம், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த குடும்பமே நல்லா இருக்க வாய்ப்பே கிடையாது. 3 தலைமுறைகள் கூட குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா பித்ருக்கள். பித்ரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்ம ஆலயத்தில் அதை தீர்த்து கொடுக்குறோம். அதே மாதிரி சர்ப்பம், இந்த சர்ப்பம் அதாவது ராகு கேது அஷ்டநாகங்கள் அதில் மாந்தியினுடைய பாதிப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா அதை ஜாதக ரீதியாகவோ இல்லை அருள்வாக்கு மூலியமாகவோ அதை தெரிந்து களம் போட்டு அந்த களத்தில் அஷ்டநாகத்தையும் கொண்டு வந்து அந்த அஷ்டநாகத்துக்கும் பூஜை பண்ணி அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அவங்களுக்கு பிரயோக்ஷனம் பண்ணும்போது அந்த சர்ப்பத்தினுடைய தாக்கத்தை சரியாகுது. நாங்கள் அதை தீர்த்து கொடுக்குறோம் எளிய முறையில். 3ஆவதாக குலதெய்வம். எத்தனையோ பேரை யாரை கேட்டாலும் எனக்கு பெருமாள் குலதெய்வம், எனக்கு முருகர் குலதெய்வம், எனக்கு சிவபெருமான் குலதெய்வம் இப்படி சொல்கிறாங்களே கண்டி யாருக்குமே ஆண் தெய்வங்கள் கண்டிப்பாக குலதெய்வம் கிடையாது. குலசாமிங்கிறது ஆண், குலதெய்வம்ங்கிறது பெண். எனக்கு 3 தலைமுறையாகவே குலதெய்வம் தெரியல. ஆனால் இந்த ஆலயத்தில் சாகம்பரின்னக்கூடிய அம்பாளுக்கு முன்னாடி இந்த குலதெய்வம் தெரியலன்றவங்க 9 நாள் விரதம் இருக்கணும் குடும்பத்தோட. காலையில் சாப்பிடக்கூடாது, மதியம் நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் வாழை இலையோ மந்தார இலையிலையோ சாப்பாடு சைவ சாப்பாடு சாப்பிடணும். இரவு பார்த்தீங்க அப்படின்னா இது டிஃபன் மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 9 நாள் விரதம் இருந்து 11 தட்டு வரிசைகள் சதாக்ஷிக்கிட்ட வைத்து இந்த ஆலயத்துக்கு வராங்க அப்படின்னும்போது அவங்களுடைய நாடியில் பார்த்து பிரசன்னம் பார்த்து அருள்வாக்கு மூலயமாக பார்க்கும்போது அவங்க குலதெய்வம் எதுன்றது இங்கே துல்லியமாக நாங்கள் சொல்லிடுவோம். அந்த குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க நேராக போய் அந்த கோயிலுக்கோ நேராக போய் பூஜை புனஸ்காரங்களோ செய்ய முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி இல்லத்தில் அவங்கள என்ன முறையில் வணங்கணுமோ அந்த முறையில் வணங்கிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த ஆலயத்திலையோ இல்லை மற்ற பூஜை புனஸ்காரங்களையும் செய்யலாம். இப்படி இந்த ஆலயத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர், அதாவது ஒரு லட்சக்கணக்கான ஜனங்களுக்குன்னே சொல்லலாம். நான் குலதெய்வத்தை சொல்லியிருக்கிறேன். வைணவங்களாக இருந்தால் கூட நான் விநாயக பெருமானை கூட வழிபாடு செய்ய மாட்டேன், எனக்கு திருமால் மட்டுமே எனக்கு எல்லாம் சொல்லக்கூடியவங்களுக்கு கூட மதுரகாளி அம்மன் தான் அவங்க குலதெய்வம்ன்றதை ஆதாரபூர்வமாக நான் சொல்லியிருக்கேன். இப்படி குலதெய்வத்தை தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஆலயத்தை தொடர்பு கொண்டு அதை எந்த அளவுக்கு தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்தை போக்கிக்க முடியுமோ அப்படி போக்கிக்க முடியும். காரணம் எதனாலன்னா இந்த இடத்தில் அந்த குலதெய்வத்துக்கு அதிக முக்கியத்துவம் நாங்கள் தரக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். குலதெய்வம் தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்தை தொடர்பு கொண்டு உங்கள் குலதெய்வத்தை தெரிந்து அந்த வழிபாடை தொடர்ந்து உங்கள் வம்சத்தை விருத்தி பண்ணி உங்கள் வம்சம் வாழையடி வாழையாக கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் துன்ப துயரங்கள் இல்லாமல் பெருவாழ்வு பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை நாங்கள் தரோம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஜெய் சாய்ராம். அருள்வாக்கு மூலியமா குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ரொம்பவும் அருமையாக சொன்னீங்கம்மா. ரொம்பவும் நன்றிகள்மா. நன்றிம்மா. ஜெய் சாய்ராம்.